ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 5. கதைக்குள்ளே போகலாம் வாங்க. மதுராவை விட்டு விலகிப்படுத்த ஆதி அவளை பார்த்து ஏளனமாக ஒரு சிரிப்பை உதிர்த்தான். அதை எதையும் அறியாத மதுராவோ மீண்டும் அவனிடமே தஞ்சம் புகுந்தாள். அப்பொழுது மதுராவை சற்று விலக்கிவிட்டு எழுந்து அமர்ந்தான் ஆதித்யன். அவன் திடீரென படுக்கையில் இருந்து மதுராவை விட்டு விலக, ஒரு கணம் முன்பு அருகில் இருந்த மகிழ்ச்சி அடுத்த கணம் முழுவதுமாக துளைக்கப்பட்டது போல் உணர்ந்தாள் மதுரா. அந்த நொடிதான் நினைவு வந்தவளாக மதுரா ஆதியை திரும்பி பார்த்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க என்று மதுரா கேட்க, உனக்கு இன்னுமா புரியல? சோ சேட் பேபி என்று ஆதித்யன் சொல்ல, மதுரா குழம்பி நின்றாள். இல்ல, எனக்கு புரியல என்று அவள் சொல்ல, சத்தமாக சிரித்தான் ஆதித்யன். புரியாதுடி, புரியாது, நானே சொல்றேன் என்றான் ஆதித்யதேவ். ஆதி ஆதி ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு பயமா இருக்கு என்று அவள் கூற, கடும் சினத்துடன் அவளை முறைத்தான் ஆதித்யன். அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். அவளின் விரல்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அது பயத்தால் அல்ல. அவன் மீண்டும் அவளை திரும்பி பார்ப்பான், அருகில் வருவான் என்று எதிர்பார்த்தாள். அவள் அவனையே பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு நொடி அவன் திரும்பி பார்ப்பான் என்று முழுமையாக நம்பினாள். ஆனால் ஆதியோ கடைசி வரை மதுராவை திரும்பி பார்க்கவே இல்லை. அவள் குழப்பத்துடன் அவனை பார்த்தாள். அவளின் கண்களிலோ என்ன நடக்கப் போகிறது என்ற பதற்றம், ஒரு குழந்தை போல அறியாமை. மதுரா உடனே ஆதித்யாவிடம், நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா? ப்ளீஸ், அப்படி எதனா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் கண்டிப்பா என்னை மாத்திக்கிறேன் என்று மதுரா ஆதியிடம் வேண்டுகோள் வைக்க, அமைதியாக அவளையே ஷோபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யதேவ். அதை பார்த்த மதுராவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தாள். ஒரு நொடி அவன் முகத்தில் மாற்றம் தெரிந்தது. அவன் அவளை நேராக பார்த்தான். அந்த பார்வை, அதில் சினமும் இல்லை, அன்பும் இல்லை, காதலும் இல்லை, ஆசையும் இல்லை. வெறும் கோபம் கோபம் கோபம். அத்தனை வெறுப்பு அவனுடைய கண்களில். இந்த கல்யாணத்துல எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஏதோ தலையெழுத்தேன்னு உன்னை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை எனக்கு என்று அங்கு இருக்கும் பொருட்களை உடைத்தான் ஆதித்யதேவ். அதை பார்த்த மதுராவின் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கியது. அப்பொழுது அனைத்தையும் நிறுத்திவிட்டு மதுராவை பார்த்த ஆதியோ, சும்மா சொல்லக்கூடாது, ஆனா நீ நல்லாவே கோஆப்ரேட் பண்ண என்று கண்ணடித்து அவன் பேசிக்கொண்டே செல்ல, அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் அவளை உயிருடன் கொன்று கொண்டிருந்தது. அது எப்படிடி, அக்காவும் தங்கச்சியும் நல்லா வசதியா ஒருத்தர் கிடைச்சதும் போதுமே, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம நிலைமை என்னென்னலாம் பார்க்க மாட்டீங்கல்ல, சான்ஸ் கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிப்பீங்க. இதில் உங்க அம்மா வேற உன்னை சமாதானப்படுத்துறாங்களாமா, அதுவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க. அது எப்படி, குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணுறீங்களா என்று அவன் பேசிக்கொண்டு செல்ல, போதும் நிறுத்துங்க ஹரி ப்ளீஸ், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க என்று அவள் சொல்ல, என்னடி பண்ணுவ, என்ன பண்ணுவ, என்ன பண்ண முடியும் உன்னால? நீ எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிவிட்டு சிரித்த ஆதித்யதேவோ ஒரு நிமிடம் திரும்பி அவளை முறைத்து கொண்டே, அது என்ன நீ பேர் வச்ச மாதிரி ஆதி ஆதின்னு கூப்பிடுற, தொலைச்சிடுவ, ஜாக்கிரதை. இனி என்ன சார்னு சொல்லிதான் கூப்பிடணும், புரியுதா? காட்டிட் என்று அவன் கூற திகைத்து நின்றாள் மதுரா. அதை பார்த்த ஆதி, புரியுதான்னு கேட்ட, உன்னத்தான் என்று மிரட்ட அவள் தலை ஆடியது. புரிந்தது என்னும் விதமாக, உன்னத்தான். எங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கு முன்னாடி கூட நிற்க முடியாத நீ ஏன் முன்னாடி, இந்த ஆதித்யதேவ் சக்கரவர்த்தி முன்னாடி குரல் உயர்த்தியா பேசுற என்று ஆதி கத்த,
அந்த ஒரு வாக்கியம் அவளின் உள்ளத்தில் இருந்த எல்லா நம்பிக்கைகளையும் மெதுவாக நொறுக்க ஆரம்பித்தது. அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் அவள் உதடுகள் சிரிப்பை மறந்தன. அவள் கண்களோ கண்ணீரை சிந்தின. விளையாடாதீங்க ஆதி, ப்ளீஸ் என்று அவள் சொல்ல, ஆனால் அவன் முகம் அது உண்மைதான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. அப்படின்னா இப்போ நடந்தது என்று அவள் கேள்வி கேட்டாள். அந்த குரலில் பயம் இல்லை, ஆனால் முழுக்க முழுக்க வலிகள் மட்டும்தான். அவன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். பிறகு எதையும் உணராதவனாக, இப்போ இங்க நடந்தது என்று அவன் தொடங்கினான். ஒரு சிறிய இடைவெளி. அந்த இடைவெளியே அவளுக்கு ஒரு பயமாக மாறியது. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஐ லைக் தட். மோரோவர், இட்ஸ் மை ஒன் ஆஃப் அ டிசையர் டு டூ வித் மேக்னா. பட் என்ன பண்ணுறது, மேக்னா இல்லை, அதான் நீ எனக்கு கம்பெனி கொடுத்தியே என்று அவன் சொல்ல, அவள் கண்களிலோ கண்ணீர் நிரம்பியிருந்தது. அந்த வார்த்தைகள் அவளின் காதுகளுக்கு மட்டும் இல்லை, அவளின் மொத்த உடலையும் குண்டுகளால் துளைப்பது போல் இருந்தது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வெளிவர ஆரம்பித்தது. அவளால் அதற்கு மேல் அதை தாங்க முடியவில்லை. அதன் வலி அவளுக்கே தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. அவள் பேச முயன்றாள். அவளின் உதடுகள் அசைந்தன. ஆனால் வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. என்ன செய்வது என்று தெரியாத நிலை அவளுக்கு. யாரிடம் சென்று இதை நான் முறையிடுவேன்? லைஃப் அவ்வளவுதான் போல என்று மனதிற்குள் வருந்தியவள் நீர் திரண்ட விழிகளால் அவனை ஏறிட்டு பார்த்தாள். இதெல்லாம் வெறும் விளையாட்டு, சும்மா சொன்ன என்று சொல்ல மாட்டீங்களா என்று அவள் கண்கள் அவனை இறைஞ்சுதலாக பார்த்தன. இறுதியாக தன் உள்ளம் முழுவதையும் சேர்த்து மிக மெதுவாக கேட்டாள், அப்போ நான் யார் உங்களுக்கு என்று. அந்த கேள்வியில் குற்றச்சாட்டு இல்லை, கோபமும் இல்லை. அவன் மீது அவள் கொண்ட கடைசி நம்பிக்கையாக. அவன் சிரித்தான். அதில் நிச்சயம் மகிழ்ச்சி இல்லை. மை மிஸ்டேக், மை ஸ்லேவ், மை லைஃப் லாங் பிரிசனர் என்று கூறிய அவன் சத்தமாக சிரித்தான். அந்த ஒரு வார்த்தை அவளின் இதயத்தை உடைத்தது. அது மட்டுமல் இல்லை, அவள் கட்டியிருந்த கனவுகள் அனைத்தையும் சிதறடித்தது. சொல்லுங்க, அப்போ நான் உங்களுக்கு வெறும் அடிமையா, கைதியா என்று அவள் கேட்க, அந்த ஒரு கேள்வி அவள் யார் என்பதை அறிய வேண்டிய தேவையில்லை, ஆனால் அவள் மதிப்பு எவ்வளவு என்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. அவன் மெதுவாக திரும்பி பார்த்தான். அந்த பார்வை அவளை முழுவதும் நிராகரித்தது. அவன் திரும்பி பார்த்து சிரித்தபடியே, நீ யாரா எனக்கு? சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஆதித்யாவோட ஆயுள் கைதி என்று கூறி சிரித்தான் ஆதித்ய தேவ். அவள் அசையாமல் நின்றாள். அந்த அறையில் அவள் மட்டும் இல்லை. அவளின் உடைந்த நம்பிக்கைகள், நொறுங்கிய கனவுகள் மற்றும் சொல்ல முடியாத வலிகள் அனைத்தும் அவளோடு இருந்தது. அவளின் கண்ணீர் மெதுவாக வடிந்தது. அவள் அழவில்லை, ஆனால் அவளின் அமைதியோ அவள் எவ்வளவு அழுகிறாள் என்பதை சொல்லிக்கொண்டே இருந்தது. அந்த இரவு அவளுக்குள் ஒரு உண்மை புரிந்தது. அந்த உண்மை அவள் வாழ்க்கை இனி எளிதாக இருக்காது என்பதே. அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பு உடைந்த கண்ணாடியில் விழும் ஒளி போல் இருந்தது. இன்னும் என்ன இங்க நின்று சீன் போட்டுட்டு இருக்க? வெளியே போ, வெளியே போடி, வெளியே போன்னு சொன்ன மது என்று அவன் சீர, பேச்சற்று அவனை கண்ணீர் நிறைந்த விழிகளால் ஏறிட்டாள் மதுரா. அப்பொழுது அவளுடைய காதலிகள் யாரோ சொடக்கிடும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்த மதுரா அதிர்ச்சியுற்று திகைத்து நின்றாள். அப்படி என்ன ஆகியிருக்கும்? அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.